ஐயா திருவிழி வாசகம் ஐயா காப்புபடி ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் நவசுவண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயண பாதம் நாவில் பாண்டவர் நமக்காய் தோன்றி படைதனை முடித்து மாயோ வேண்டிய கலியனந்த விசகத்தால் கையை சார்ந்தவர் நமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுக்கு சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிவம்பரமே தவமே தவமே தவப்பொருளே தாண்டவ சங்காரா தம்மியே எங்களுடன் பவமே பவமே பல நாளும் செய்த பவமருக்கு உன் அகமே வைத்தங்களை ஆட்கொள்வாய் சிவ 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 சிவா அழகரா அலையிலே துயிலாகி வராதவா ஆயிரத்தெட்டான் நிமிரோர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வைத்தினுள் செல்லப்பெற்று முலையிலே மகர பாறை உமிழ்ந்து உத்தரஜனம் எண்ணியிருந்தான் உலகில் சோதனை பார்த்தவர் வைகளின் உவமை சொல்ல நம்மாகுமே திருமொழி சீதையாக்கு சிவதலம் புகழெங்கும் ஒரு பிள்ளை ஒரு பாய் தோன்றி யுகபர சோதனைகள் பார்த்து திருமொழி சூழி தர்ம சீமையில் செல்வோயேந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமை உழைக்கருஜான் முன்னே குருநாடைவருக்கு ஈந்து கொடுத்தோம் இக்கரையில் பொன்னாய் உருவெடுத்து பொறுப்பு ஏறி முனி கையினால் மின்னாதி வரல்
அப்பிட ஒன்று போலே அவர்களைந்தாதி தன்னை முப்படி எங்கள் தம்மை மொய்வரம் அதிலே வந்து கத்தினைகளை செய்த கள்வரே என்று சொல்தார். அப்படியே இருக்கிறார். வடக்கு வாசல் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் 7 அம்மைமார்களும் கோபத்தோடு எங்களையா கள்ளிகள் இந்த காட்டுல கண்டதே இல்லை என்று சொன்னீர் என்று கோபத்தோடு என்ன செய்றாங்க, ஐயாவை அடர்ந்து பிடிப்பதற்கு போறாங்க. இப்போ வீட்டம்மா வீட்டுக்குள்ள சண்டைப்பட்டா தெரியாது அப்படின்னானே, வெளியில வந்து தன்னுடைய கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஊரே என்ன செஞ்சிருவாங்க, பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் யார் கட்டாலும் அந்த சண்டை என்ன செய்யாது, நிற்காது அப்படிதானே. அப்போ கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு கூரையிலேயே பிரச்சனை பேசி தீர்த்தா முடிஞ்சிடும். வீதிக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன செய்வாங்க, நியாயம் பேசுறதுக்கு ஒருத்தங்க வருவாங்க, கொஞ்சம் தூண்டி விடுறதுக்கு ஒருத்தங்க வருவாங்க. அப்ப ஐயா பார்க்கின்றார் 7 அம்மைமார்கள் என்ன செய்றாங்க, நம்ம கிட்ட வாராங்க. அதனால இவங்களை என்ன செய்யணும், சமாதானப்படுத்த வேண்டும். அதனால ஐயா சொல்லுகின்றார், ஏமா நீங்க என்னை நெருங்குவதற்கு நியாயமே கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு என்ன தேவை, பிள்ளை தானே தேவை. அதனால நான் என்ன செய்றேன், பிள்ளையை நான் எடுத்து உங்கள் கையிலே தந்து விடுகின்றேன். என்கிட்ட நீங்க என்ன செய்ய வேண்டாம், கோபத்தோடு நெருங்கி வர வேண்டாம் என்று ஐயா பொறுமையை அந்த அம்மைமார்களிடத்திலே உரைக்கின்றார். இப்ப நம்மளும் ஒரு பிரச்சனை ஒரு கூரையில் அதிகப்படுகின்றது என்றால், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யாராவது என்ன செய்யுமா, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதனால ஐயா இங்க என்ன சொல்ல வராரு, இவன் பொறுமையாக இருங்கள், குழந்தை தானே உங்களுக்கு தேவை, எடுத்து நான் என்ன செஞ்சேன், நொடி பொழுதில் தந்து விடுகின்றேன் என்று சொல்லி ஐயா என்ன சொல்றாங்க, பிள்ளையை நாம் தாரோம், நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோம், பிள்ளையை நாம் தாரோம், கிள்ளை மடவாரே, கள்ள மொழி இல்லை உள்ளதை சொல்கிறோம், பிள்ளையை நாம் தாரோம், நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் Put
வந்தது உண்மைதான். அப்படி எடுத்து வருகின்ற பொழுது நீங்க என்ன செய்தீர்கள்? சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக அயோட அமிர்தவன கங்கையிலே ஜலம் திரட்டி எல்லோரும் என்ன செஞ்சீங்க? கையிலைக்கு கொண்டு சென்றீர்கள். அப்ப நான் ஒரு பண்டார கிழவனாக வந்து உங்ககிட்ட என்ன கேட்டேன்? எம்மா, நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு போல இந்த உலகத்துல யாருமே செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பக்தியான ஒரு தொண்டினை செய்கிறீர்கள். அந்த செயல் எனக்கு என்ன ஒரு ஆசையை கொடுத்து விட்டது. என்ன ஆசை? இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு இந்த பண்டார கிழவனுக்கு நீங்கள் கொண்டு செல்லுகின்ற இந்த நீரை என்னுடைய தலையில் விட்டு அபிஷேகம் செய்யக்கூடாதா என்று ஐயா என்ன செஞ்சிருக்காங்க? பண்டார கோலத்தில் வந்து அம்மைமார்களிடம் கேட்கின்றார்கள். அப்போ அம்மைமார்கள் என்ன சொல்லியிருக்கணும்? சிவபெருமானுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த தொண்டினை செய்வோம், அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம் என்று ஒரே நிலையில் பேசி இருக்கலாம். ஆனா அம்மைமார்கள் என்ன சொல்றாங்க? ஈசனுக்கு மட்டும்தான் நாங்கள் தொண்டு செய்வோம், அந்த மாணவருக்கு கூட இந்த பணியை நாங்க என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்படி இருக்க போயும் ஒரு வயதான பண்டார கிழவனுக்கு ஆசையை பார் என்று வாய்மொழி மதம் கொண்டு பேசுகின்றார்கள். அப்பதான் ஐயா நினைக்கிறார், என்னையா பண்டார கிழவன் என்று நினைத்து விட்டீர்கள், அதனால உங்களுக்கு நான் என்ன செய்யணும், ஒரு பாடத்தை கற்று தருகின்றேன் என்று சொல்லி 7 லோகம் சென்று 7 வித்துக்களை எடுத்து வந்து மறுநாள் இந்த அம்மைமார்கள் நீராட வருகின்ற பொழுது அதிகப்படியான குளிரை ஏற்படுத்துகின்றார். அப்போ அம்மைமார்கள் குளிர் தாங்க முடியாமல் என்ன நினைக்கிறாங்க? அருகில் ஒரு நெருப்பு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மனதில் எண்ணுகின்ற பொழுது ஐயா அனலமாக காட்சியை கொடுக்கின்றார். இப்ப பரம்பொருள் கண்ணனாக இருக்கின்ற பொழுது தான் பிறப்பதற்காக தன்னை அன்பாக எந்த தாய்மார்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு குழந்தையாக பிறப்பேன் என்று ஒரு திருவிளையாடலை நடத்தினார். பசியோடு இருந்தாரு, அழுது கொண்டே இருந்தார் வனத்துல. அப்ப தெய்வகியாளர் ரோகிணியாளர் வந்து குழந்தையின் பசியை போக்குவதற்காக பால் கொடுத்தார்கள். ஆனால் கலியுகம் என்பது யாருனால என்ன செஞ்சிடலாம், பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடலாம். அதனால உறுதியான உள்ளத்தோடு இருப்பவர்கள் தேவை. ஐயாவுக்கு மட்டும்தான் பணங்களை பார்ப்பேன், ஐயா சொன்னது போல நான் நடப்பேன் என்று உறுதியோடு இருக்கணும். அங்க போன உடனே அங்க ஒரு வணக்கம், இங்க வந்தோம்னா அவங்களுக்கு தகுந்தது மாதிரி ஒரு பேச்சு, அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ளாக வரக்கூடாது. இப்போ ஓட்டு போடுறது கூட அப்படிதான், சத்தியமா உனக்குதான் போட்டேன் அப்படின்னா அங்க ஒரு 1000, அதுக்கப்புறம் கடவுளையில ஒரு 500 கிடைச்சுன்னா அப்படிப்பட்ட நிலை இப்பொழுது மாறிவிட்டது. நம்ம ஓட்டு போடுகின்ற பொழுது ஆட்சியை பற்றி சிந்திக்கிறோமா? சிந்திக்கிறதுக்கு முன் வரணும் அப்படின்னாலே, யார் நல்ல மாதிரி ஆட்சி பண்றாங்க அப்படின்னு நமக்குள்ளேயே தேடணும். நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒவ்வொரு மக்களும் என்ன செய்யணும், சுயமாக முடிவெடுக்கணும். ஆனா இங்க பேச்சு எப்படி இருக்கும், 1000 ரூபாய் தந்தான், அதனால அவன் தந்ததுக்காக அதுக்கு ஒரு ஓட்டு நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மது பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்றாங்க, நமக்கு தரக்கூடிய உரிமையே என்ன செய்றாங்க, வேகமாக கொடுத்து விடுகிறார்கள். எனவே எம்பெருமாள் இந்த அன்னையினுடைய உறுதியான உள்ளங்களை பார்த்து 7 குழந்தைகளை இவர்கள் மூலமாக பெற்று வைத்தால் அது என்ன செய்வாங்க, நிச்சயமாக எதிர்ப்பார்கள். பொய் பொறாமை வஞ்சக எண்ணத்திற்கு அகப்பட மாட்டார்கள் என்று ஐயா நினைச்சார். ஆனா அது எங்க அதிகமா இருக்குது, நம்ம வழிக்குள்ளதான். யார் எடுத்து படிச்சா நம்ம தான் படிக்கிறோம் அப்படின்னு கலி இருக்கிறது. படிப்பை பார்த்தா நான் மட்டும்தான் பார்க்கணும், முகப்படிப்பு படிச்சா நான் மட்டும்தான் படிக்கணும். ஐயா என்ன சொல்லியிருக்காரு, ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்திடுங்கள். யார் வந்தாலும் என்ன செய்யணும், படிப்பதற்கு ஊக்கப்படுத்தணும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரிசமமாக வாய்ப்பு கொடுக்கணும். இப்ப 7 நேரம் உச்சி படிப்பு, ஒரு 7 பேரை நம்மளே என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு நேரம் மாத்தி மாத்தி படிக்கலாம். இல்லைன்னா வாரந்தோறும் ஒவ்வொரு குடும்பம், இன்னைக்கு நீங்க படிச்சிருங்க, நீங்க வந்து பொறுப்பேற்றுங்க, எல்லாவற்றையும் செய்து எடுத்து அந்த குடும்பம் அன்னைக்கு முழுவதும் காலையிலிருந்து ஐயாவுக்கு பால் வைக்கிறதுல இருந்து
உச்சி படிப்பு படிக்கிறதுல எல்லாரும் கணவன் மனைவியாக சேர்ந்து படிக்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிதானே. பிரச்சனை இருந்தா கூட இன்னைக்கு நம்ம குடும்பம் தான் போகணும், அதனால எல்லாத்தையும் வீட்டுல விட்டுருவோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், மனம் உணர்ந்து வர வேண்டும். எனவே அதற்காக உறுதியான தாய்மார்களை ஐயா தேர்ந்தெடுத்து, ஏன்னா வாய்மொழி மதத்தால் நீங்க என்ன செஞ்சீங்க, மதுரைகளை பெற்று விட்டு தவம் இருக்க சென்று விட்டீர்கள். பிள்ளை தானே வேணும், நான் எடுத்து தருகின்றேன். ஆனால் பிள்ளைகளுடைய அடையாளத்தை நீங்க எனக்கு சொன்னா உடனே நான் என்ன செஞ்சேன், பிள்ளைகளை எடுத்து தந்து விடுகின்றேன். அம்மைமார்கள் பிள்ளைகளை பெற்று போட்டு விட்ட உடனேயே கலியுகத்தில் அல்லவா நம்ம பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். அதனால கலிக்குள் அகப்பட்டு கொடுமை, நிறைய கொடுமைகளை அனுபவிப்பார்கள். அதனால பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சிட்டாங்க, தவம் இருக்க சென்று விட்டார்கள். அதனால பிள்ளைகளின் முகத்தை கூட அவங்க பார்க்கவில்லை. அப்போ கோபமாக வந்த தாய்மார்களிடம் ஐயா கேட்கிறார், பிள்ளைகளுடைய அடையாளத்தை சொல்லுங்க, நான் என்ன செஞ்சேன், உடனே நான் எடுத்து தந்து விடுகின்றேன் என்று. அப்ப குழந்தை இல்லாத தாய்மார்கள் குழந்தையை கேட்கணும்னா எப்படி கேட்கணும், மனம் வந்து ஐயா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்குதான் தெரியும் இந்த குடும்பத்தில் என்ன குழந்தையை நீ தரப்போகின்றீர் என்று எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதனால நான் வந்து உரிமையோடு என்ன செய்யணும், வேண்டுதல்லாம் வைக்கணும், வற்புறுத்தி இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு கிடைக்கலனா நான் வந்து உங்களுக்கு உங்களதுக்கு வரமாட்டேன் அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது. இறைவன் உரிமையோடு நம்ம வேண்டுதல் வைக்கலாம். ஆனா இறைவன் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு தந்தா போதும் என்ற மனநிலை நமக்குள்ளாக என்ன செய்யுமா, வளர வேண்டும். அப்ப கோபமாக சண்டைக்கு செல்வது போல சென்ற தாய்மார்கள் இப்ப நினைக்கிறாங்க பிள்ளைக்கு அடையாளம் இவருக்கு தெரியாது, அதனால படைச்சவருக்கு தான் தெரியும். எனவே அது வரைக்கும் கோபத்தோடு கேட்டவர்கள் இப்ப என்ன செய்யறாங்களாம், மனம் உருகி கேட்கின்றார்கள். குழந்தை இல்லாத தாய்மார்கள் இனி வரக்கூடிய வாசகத்தை மனம் உருகி படிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஐயா என்ன செய்வார், சந்ததிகளை நமக்கு எடுத்து தருவார். எனவே இந்த அம்மைமார்கள் எப்படி ஐயாவிடம் மனமுருகி கேட்கின்றார்கள் என்பதை கொஞ்சம் பொறுமையா, சத்தம் போடாம, பக்கத்துல குழந்தைகள் சத்தம் போடாம என்ன செய்யணும், பொறுமையாக செய்யும். கொஞ்சம் பேசாம இருந்தாதான் இது நமக்கு ஒரு உகந்த மேலான வாழ்வு. அதனால ஐயா நமக்கு தந்திருக்கின்றார். எனவே இந்த வாழ்வை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். அதுக்காக ஐயா நமக்கு தருகின்ற வாசகம் மனம் உணர்ந்து சத்தம் போடாம என்ன செய்யணும், பொறுமையோடு கேட்க வேண்டும் என்று சொல்லி இனி தொடர்ந்து வாசகத்தை பார்ப்போம். மதரையே தாருமையா நாங்கள் பெற்ற மதரையை தாருமையா, மதரையை தாருங்கள் வயிறெல்லாம் கொதிக்குது, குதிரை மொழிகள் கேட்டு கொஞ்சி கூழ்ந்திருக்க மதரை தாருமையா நாங்கள் பெற்ற மதரை தாருமையா.
கொண்டிருந்த விதி பயனோ கூறு கரிமிதில் வந்தோம் மதலை தாருமையா நாங்கள் பெற்ற மதனை தாருமையா No.